ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மைசூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் டெய்லியும் பல மக்களை பயணம் செஞ்சிட்டு இருந்த ரயில் இப்போ நமக்கு கடலூர் வரைக்கும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய மக்களும் பயன்பெறுவாங்க. ஸோ இந்த ட்ரெயினோட நம்பர் 16232. ஸோ இந்த ட்ரெயினோட கிளம்புற ஸ்டேட்டஸ்லேருந்து அரைவல் ஆகிற ஸ்டேட்டஸ் வரைக்கும், அதே போல் இந்த ட்ரெயினில் என்னென்ன பெட்டியெல்லாம் இருக்குது, அதே போல் கடலூர்லேருந்து மைசூருக்கும் மைசூர்லேருந்து கடலூருக்கும் இந்த ட்ரெயின் எந்தெந்த டைமில் எந்தெந்த ஸ்டேஷனில் நிற்கிது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ட்ரெயின் நான் சொன்ன மாதிரி 16232 அப்படிங்கிற நம்பரில் மைசூர்லேருந்து கடலூர் வரைக்கும் பயணம் செய்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் நம்மளுக்கு என்னென்ன பெட்டியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்ஹெச்பி ரேக்கில் நமக்கு இன்ஜினுக்கு பின்னாடி ஒரு எஸ்எல்ஆர் கோச்சும், அதுக்கப்புறம் 2 ஜென்ரல் கோச்சு, பின்னாடி 2 கோச்சும் முன்னாடி 2 கோச்சும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸும், அதுக்கப்புறம் பி கிளாஸ் கோச் ஒரு 4 கோச்சும், ஏ கிளாஸ் கோச் ஒரு கோச்சும் இருக்குது. சரி, இப்போ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு நமக்கு கிளம்புது அப்படின்னா, நமக்கு மைசூர்லேருந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ மைசூர்லேருந்து நமக்கு 4:15க்கு இந்த ட்ரெயின் 1வது அப்படி இல்லாட்டி 3வது பிளாட்ஃபார்ம்லேருந்து நமக்கு கிளம்புது. ஸோ 4:15க்கு கிளம்புற இந்த ட்ரெயின் 4:52க்கு நமக்கு மாண்டியா வருது. அங்கே ஒரு நிமிஷம் நிற்கிது. அதுக்கடுத்து தான் மட்டூர் அப்படிங்கிற ஊருக்கு 5:10க்கு, அதாவது 17:10க்கு வர இந்த ட்ரெயின் அங்கே ஒரு நிமிஷம் நிற்கிது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2ல் நிற்கிது. அடுத்ததாக கெஞ்சேரி அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு நமக்கு 6 மணி 1 நிமிஷத்துக்கு வருது. அங்கே ஒரு நிமிஷம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் நிற்கும். அதுக்கடுத்ததாக கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு நமக்கு 6:45க்கு வர இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நமக்கு 7 மணிக்கு நமக்கு கிளம்புது. ஆக 15 நிமிஷம் நமக்கு பெங்களூர் ஸ்டேஷனில் மட்டும், அதாவது கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டியில் நமக்கு 5வது பிளாட்ஃபார்மில் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பெங்களூர் கேண்டில் ஒரு 2 நிமிஷம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் நிற்கிது. அதுக்கு அடுத்ததாக கார்மேலரம் அப்படிங்கிற ஊரில் 7:39க்கு வர இந்த வண்டி 1 நிமிஷம் பிளாட்ஃபார்ம் நம்பர், அது குறிப்பிட்ட அந்த பிளாட்ஃபார்ம் அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் 1 நிமிஷம் நிற்கும். அடுத்ததாக ஹோசூரில் நமக்கு 8:08க்கு வர இந்த ட்ரெயின் அங்கே ஒரு 2 நிமிஷம் நிற்கும். அதுக்கு அடுத்ததாக தருமபுரிக்கு நைட்டு 9:38க்கு வர இந்த ட்ரெயின் அங்கே ஒரு 2 நிமிஷம் நிற்கும். ஸோ இதிலலாம் குறிப்பிட்ட ஸ்டேஷனில் நமக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் அப்படின்னு சொல்லி எதுவும் கொடுக்கல. ஏன்னா அந்த டைமுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் அவைலபிளோ அதுக்கு நமக்கு பிளான் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஷனான சேலம் ஜங்ஷனுக்கு நமக்கு நைட்டு 11:42க்கு அந்த ட்ரெயின் வருது. ஸோ அங்கே ஒரு 3 நிமிஷம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் நமக்கு நிற்கும். அதுக்கு அடுத்ததாக அங்கேருந்து கிளம்புற ட்ரெயின் ஈரோட்டுக்கு நைட்டு 12:50, அதாவது நள்ளிரவு 12:50க்கு வர இந்த ட்ரெயின் 10 நிமிஷம் கழித்து 1 மணிக்கு நம்ம எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேஷனில் ஒரு 10 நிமிஷங்கிறது கொஞ்சம் கூடுதலாக கூட நிற்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஸ்டேஷனில் தான் நமக்கு இன்ஜின் நமக்கு முன்னாடி இருக்கிற இன்ஜினை பின்னாடி மாற்றி விடுவாங்க. அதுக்கு அடுத்ததாக ஈரோட்டிலேருந்து கிளம்புற ட்ரெயின் புகழூருக்கு நைட்டு 1:39க்கு வருது. அங்கே ஒரு நிமிஷம் நிற்கும். அதுக்கு அடுத்ததாக கரூருக்கு நைட்டு 1:58க்கு வர இந்த ட்ரெயின் அங்கே ஒரு 2 நிமிஷம் நிற்கும். அதுக்கு அடுத்தது அங்கேருந்து கிளம்புற ட்ரெயின் குளித்தலைக்கு 2:39க்கு வர இந்த ட்ரெயின் 1 நிமிஷம் நிற்கும். ஸோ சில ஸ்டேஷன்லலாம் நான் சொன்னபடி பிளாட்ஃபார்ம் நம்பர் தரலை. நீங்கள் அதுக்கு தகுந்தபடி அந்த டைமிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளாட்ஃபார்ம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக திருச்சிக்கு காலையில் 4 மணிக்கு வர இந்த ட்ரெயின் 4:10க்கு எடுக்கிறாங்க. இங்கேயும் நமக்கு 10 நிமிஷம் நிற்கிறதுக்கு காரணம் இங்கே நமக்கு இன்ஜின் திருப்பி நமக்கு முன்னாடி இருந்து பின்னாடி மாற்றுறாங்க. அடுத்ததாக திருச்சியிலேருந்து கிளம்புற இந்த ட்ரெயின் திருவெரும்பூருக்கு காலையில் 4:28க்கு வர இந்த ட்ரெயின் 1 நிமிஷம் நிற்கிது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக புடலூர் அப்படிங்கிற ஏரியா ஸ்டேஷனில் 4:44க்கு வர இந்த ட்ரெயின் அங்கே ஒரு நிமிஷம் நிற்கிது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தஞ்சாவூருக்கு காலையில் 5:03க்கு வர இந்த ட்ரெயின் 5:05க்கு எடுக்கிறாங்க. 2 நிமிஷம் தஞ்சாவூர் ஜங்ஷனில் 3ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாபநாசமில் பார்த்திங்கன்னா நமக்கு காலையில் 5:25க்கு வர இந்த ட்ரெயின் 5:26க்கு, அதாவது 1 நிமிஷம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கும்பகோணமில் கிளம்புற ட்ரெயின் 5:38க்கு வர இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நமக்கு 5:40க்கு நமக்கு 2 நிமிஷம் நிற்கிது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வருது. அடுத்ததாக ஆடுதுறையில் 1 நிமிஷமும், அதுக்கப்புறம் குற்றாலத்தில் 1 நிமிஷமும் நிற்கிது. அடுத்தது கடைசியாக மயிலாடுதுறையில் நமக்கு 6:45க்கு வர இந்த ட்ரெயின் 1/4 மணி நேரம், அதாவது 7 மணிக்கு வரைக்கும் நமக்கு 1/4 மணி நேரம் இந்த ஸ்டேஷனில் நமக்கு ட்ரெயின் நிற்கிது. ஸோ
ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் மயிலாடுதுறையே கடைசி ஸ்டேஷனாக இருந்தது. இதுக்கு மேலே நமக்கு சீர்காழி, சிதம்பரம், கடலூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீர்காழிக்கு வந்து காலையில் 7:23க்கு 1 நிமிஷமும், அதே போல் சிதம்பரத்தில் 1 நிமிஷமும் நிற்கிது. கடைசியாக கடலூர் போர்ட்டுக்கு, அதாவது கடலூர் துறைமுகத்தில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு வந்து காலையில் 8:35க்கு இந்த ட்ரெயின் வந்து நிற்கிது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஓவராக மைசூர்லேருந்து கிளம்பி கடலூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா 752 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வருது. ஸோ நாள் சாயந்தரம் எடுக்கக்கூடிய ட்ரெயின் அடுத்த நாள் காலையில் 8:38க்கு இந்த ட்ரெயின் வருது. சரி, கடலூர்லேருந்து இப்போ நம்ம மைசூர் போகிறதுக்கான டைமிங் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெயின் நம்பர் 16231 அப்படிங்கிற நேமில் கடலூர்லேருந்து மைசூர் வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து பயணம் பண்ணுது. ஸோ இந்த ட்ரெயினோட ரேக்குமே அதே ரேக் தான். உங்களுக்கு வந்து பெட்டி வந்த ட்ரெயின் அப்படியே நம்மளுக்கு ரிட்டன் திருப்பி வரதுனால எந்த ஒரு கோச்சில் சேஞ்சஸும் இல்லை. சொன்னபடி உங்களுக்கு வந்து இஓஜி அப்படிங்கிற ஒரு கோச்சும், அதுக்கப்புறம் வந்து எஸ்எல்ஆர் கோச் வந்து ஒரு கோச்சும் இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் 4 கோச், முன்னாடி 2 பின்னாடி 2. அதுக்கடுத்ததாக வந்து ஜென்ரலாக வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து ஒரு 10 பெட்டியும், அதுக்கப்புறம் வந்து பி கிளாஸ் கோச் வந்து ஒரு 4 பெட்டியும், ஏ கிளாஸ் கோச் வந்து ஒரு பெட்டியும் இருக்குது. அடுத்ததாக இப்போ இந்த ட்ரெயினிங்கோட டைமிங் பார்க்கலாம். ஸோ இப்போ கடலூர் போர்ட்டு, அதாவது காலையில் 8:35க்கு கடலூர் வர வேண்டிய வந்து சேர வண்டி இப்போ என்ன ஆகுதுன்னா மத்தியானம் 3:40க்கு திருப்பி வந்து கடலூர் துறைமுகத்தில் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மயிலாடுதுறையில் கொஞ்சம் முன்னாடி கிளம்பிட்டு இருந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் லேட்டாக வர முடிய சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இப்போ கடலூர் துறைமுகத்தில் 3:40 கிளம்புற இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது சிதம்பரத்துக்கு 4:07க்கு போய் சேருது, 1 நிமிஷம் அங்கே நிற்கிது. அடுத்ததாக சீர்காழியில் 4:23க்கு போய் சேர்கிற ட்ரெயின் அங்கே ஒரு நிமிஷம் நிற்கிது. அடுத்ததாக மயிலாடுதுறையில் 5:35க்கு வர இந்த ட்ரெயின் இப்போ 20 நிமிஷம் நமக்கு மயிலாடுதுறை ஸ்டேஷனில் நிற்கிது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் வந்து 6:07க்கு போகிற ட்ரெயின் வந்து 6:08க்கு எடுக்கிறாங்க சாயந்தரம். ஸோ அங்கே வந்து 1 நிமிஷம். அதுக்கப்புறம் ஆடுதுறை ஸ்டேஷனில் வந்துட்டு அங்கே வந்து ஒரு 6:20க்கு போய் சேர்கிற ட்ரெயின் அங்கே வந்து 1 நிமிஷம் நிற்கிது. இதை குறிப்பிட்ட ஸ்டேஷனுக்கெலாம் வந்து பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க, குறிப்பிட்ட ஸ்டேஷனுக்கு பிளாட்ஃபார்ம் தரலை. நான் ஆல்ரெடி சொன்னபடி அதுக்கு தகுந்தபடி நீங்கள் போய் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கும்பகோணத்தில் வந்து 6:33க்கு எடுக்கிற ட்ரெயின் இங்கே 2 நிமிஷம் கும்பகோணத்தில் நிற்கிது. அடுத்தது பாபநாசத்தில் 6:46க்கு எடுக்கிற ட்ரெயின் வந்து 1 நிமிஷம் கழித்து 6:46க்கு வர ஸ்டேஷன் வந்து 6:47க்கு எடுக்கிறாங்க. அடுத்ததாக வந்து தஞ்சாவூருக்கு சாயந்தரம் 7:08க்கு வர இந்த ட்ரெயின் வந்து 2 நிமிஷம் கழித்து 7:10க்கு நைட்டு 7:10க்கு கிளம்புது. அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு புடலூர் ஸ்டேஷனில் நைட்டு 7:27க்கு எடுக்கிற ட்ரெயின் வந்துட்டு 1 நிமிஷம் கழித்து 7:28க்கு எடுக்குது. அடுத்ததாக திருவெரும்பூரில் ஒரு நிமிஷமும், திருச்சியில் வந்து 8:25க்கு வர இந்த ட்ரெயின் 8:35க்கு எடுக்கிறாங்க. ஸோ இங்கேயும் வந்து 10 நிமிஷம் நிற்கிறதுக்கு காரணம் நான் ஆல்ரெடி சொன்னபடி பிளாட்ஃபார்ம், அதாவது இன்ஜினோட பெட்டி முன்னாடி இருந்து பின்பக்கத்துலேருந்து முன்பக்கமும் உங்களுக்கு வந்து மாற்றி விடுவாங்க. அடுத்ததாக திருச்சி ஃபோர்ட்டு, அதாவது போகும்போது திருச்சி கோட்டையில் நிற்காத இந்த ட்ரெயின் வந்து இப்போ வந்து திருச்சி ஃபோர்ட்டில் நிற்கிது. இப்போ வந்து நீங்கள் அதாவது இதுக்கு முன்னாடி பாருங்கள், திருச்சி ஜங்ஷனில் தான் நமக்கு குளித்தலை தாண்டி திருச்சி ஜங்ஷனில் தான் அந்த ட்ரெயின் நிற்கிற மாதிரி இருந்தது வரும்போது. இப்போ போகும்போது நமக்கு என்னென்னா திருச்சி கோட்டை ஸ்டேஷனில் நிற்கிது. ஸோ ரொம்ப பெனிஃபிட்டு. ஸோ 8:43க்கு வர இந்த ட்ரெயின் வந்து திருச்சி கோட்டை ஸ்டேஷனில் ஒரு 2 நிமிஷம் நிற்கிது, பரவாயில்ல. இப்போ குளித்தலையில் வந்து 9:19க்கு வர இந்த ட்ரெயின் 1 நிமிஷம் நிற்கிது. அடுத்ததாக கரூருக்கு நமக்கு 9:58க்கு வருது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 நிமிஷம் நிற்கிது. புகழூருக்கு நைட்டு 10:19க்கு வருது, 10:20க்கு எடுக்கிறாங்க, அங்கே 1 நிமிஷம். அடுத்ததாக ஈரோட்டில் வந்து 11:25க்கு வர இந்த ட்ரெயின் இன்ஜின் மாற்றுற காரணத்தினால இங்கே ஒரு 10 நிமிஷம் நமக்கு வந்து நிற்கிது. அடுத்ததாக சேலம் ஜங்ஷனில் நமக்கு வந்து 12:27க்கு வர இந்த ட்ரெயின் அங்கே வழக்கம் போல் ஒரு 3 நிமிஷம் நமக்கு நிற்கிது. அடுத்ததாக தருமபுரிக்கு 2:06க்கும் அங்கே 1 நிமிஷம். அடுத்தது ஹொசூருக்கு 3:33க்கு வர இந்த ட்ரெயின் அங்கே ஒரு 2 நிமிஷம். அடுத்தது கார்மேளரம் அப்படிங்கிற இந்த ஸ்டேஷனுக்கு வர ட்ரெயின் அங்கே ஒரு 4 மணிக்கு வந்த ட்ரெயின் ஒரு நிமிஷம் நிற்கிது. அடுத்த பெங்களூர் ஈஸ்ட், இப்போ நம்மளுக்கு ரிட்டன் வரும்போது நம்மளுக்கு பெங்களூர் ஈஸ்டெல்லாம் நிற்கிறதில்ல. இப்போ நம்மளுக்கு பெங்களூர் ஈஸ்ட் நிற்கிது, அது ஒரு 4:56க்கு போய் சேர்ந்து 4 அது ஒரு 2 நிமிஷம் நிற்கிது. பெங்களூர் கேண்டில் வந்து 5:03க்கு போய் சேர்கிற இந்த ட்ரெயின் அங்கே ஒரு 2 நிமிஷம் நிற்கிது. அடுத்ததாக கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டிக்கு 5:40க்கு போகிற ட்ரெயின் இப்போ வந்து நமக்கு வெறும் 5 நிமிஷத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு பெங்களூரில் ரிட்டன் வரும்போது நிற்கிது.
அடுத்ததாக கெஞ்சேரிக்கு காலையில் 6:04க்கு வர இந்த ட்ரெயின் 1 நிமிஷம் நிற்கிது. அதுக்கடுத்தது மட்டூருக்கு 6:50க்கு வருது. மாண்டியாவுக்கு 7:08க்கு வர இந்த ட்ரெயின் வந்து அங்கே ஒரு 2 நிமிஷம் நிற்கிது. கடைசியாக மைசூருக்கு காலையில் 8 மணிக்கு வந்து சேருது. ஆக உங்களுக்கு 2 ட்ரெயினுமே வந்துட்டு ஸ்டேஷனில் போய் நிற்கிற டைமிங் வந்து 8 மணி. அதே மாதிரி கிளம்புற ட்ரெயினிங் வந்து இந்த 3லேருந்து 4 மணிக்குள்ளே தான். ஆக நீங்கள் வந்து மைசூர்லேருந்து கடலூர் போகக்கூடிய இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஷனில் இல்லை நீங்கள் கடலூர்லேருந்து மைசூர் வரக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த ரயிலை பயன்படுத்திக்கோங்க. ரொம்பவே வந்து குயிக்காகவும் போயிடலாம். அதே நேரத்தில் செலவு ரொம்ப கம்மியாகவும் பஸ் டிக்கெட்டை விட உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் கம்மியாக ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.